basically a vocal composition that we are playing. Usually, jog is played with single nishad, the komal nishad, but this particular bandish has both the knees. That means komal and shuddhni, and just see the beauty of how these two notes are used. साजन मोरे घर आए आए, साजन मोरे घर आए, साजन मोरे घर आए आए, साजन मोरे घर आए। मन अतः सुख पाए, मन अतः सुख पाए, साजन मोरे घर आए, साजन मोरे घर आए आए, साजन मोरे घर आए, साजन मोरे घर आए आए। मन अतः सुख पाए, मन अतः सुख पाए, साजन मोरे घर आए, मन अतः सुख पाए, मन अतः सुख पाए, मन अतः सुख पाए, साजन मोरे घर आए। मंगल गाओ, मंगल गाओ, चौक पुराओ, मंगल गाओ, चौक पुराओ, मंगल गाओ, मंगल गाओ, मंगल 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 गाओ, चौक पुराओ, मंगल गाओ, चौक पुराओ, प्रेम पिया मंगल गाओ, चौक पुराओ, प्रेम पिया हम पाए, प्रेम पिया हम पाए, साजन मोरे घर आए आए, साजन मोरे घर आए आए, साजन मोरे
அனைவருக்கும் மாலை வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. இன்றைய கூட்டு தியானத்தை தொடங்குவதற்கு முன் இருக்கையில் நன்றாக அமர்ந்திருங்கள். இருக்கையிலோ தரையிலோ அமர்ந்திருந்தால் உடலையும் மனதையும் இலகுவாக வைத்திருப்போம். கண்களை மிகவும் இயல்பாக மூடி 2 கைகளையும் உள்ளம் கை மலர்த்திய நிலையில் நமது மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நம்முடைய குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களின் உருவத்தினை நன்றாக நம் மனதின் உள் வாங்கிக் கொண்டு பிரார்த்திப்போம். நாம் அனைவரும் அன்னையே ஸ்ரீ மாதாஜி, ஞானத்திற்கு ஏதுவான சூழ்நிலையை அருளுங்கள். எங்களுடைய எண்ணங்கள், கவலைகள் மற்றும் சிந்தனைகள் இவை அனைத்தையும் தங்களது பொற்பாதங்களில் சரணடைகிறோம். இந்த தியானத்தை வழி நடத்துபவரும் தாங்களே, அதன் பலனை அளிப்பவரும் தாங்களே. நாங்கள் வெறும் கருவி மாத்திரமே. எங்களுடைய தூய ஆசையை தங்களின் பொற்பாதங்களில் சரணடைகிறோம். ஒருங்கிணைந்த எண்ணங்களற்ற கூட்டு தியானத்தினை எங்களுக்கு அருளுங்கள் ஸ்ரீ மாதாஜி. குண்டலினி சக்தியின் முழு எழுச்சியையும் நுண் அதிர்வுகளின் மூலமாக எங்களது உடல்களில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் ஒவ்வொரு திசுக்களிலும் உணரச் செய்யுங்கள் தாயே. இது ஒன்று மட்டுமே நாங்கள் வேண்டுவது என்று பிரார்த்தித்து நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். இரண்டு கைகளையும் பூமி தாயின் மீது ஆழ்ந்து வைத்துக் கொள்வோம். நாற்காலியில் அமர்ந்திருந்தால் 2 உள்ளம் கைகளும் பூமியை நோக்கி காண்பியுங்கள். ஓ பூமி மாதா, தங்களை எப்பொழுதும் எங்களது கால்களால் தீண்டுவதற்கும் அவமதிப்பதற்கும் மன்னியுங்கள். எங்கள் உடலில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். குண்டலினி சக்தியை மத்திய நாடியின் வழியாக விழிப்புணர்ச்சி அடைய செய்யுங்கள். சாஷ்டாங்கத்தில் மறச் செய்யுங்கள். ஸ்ரீ ஆதி பூமி மாதா எனும் மந்திரம் சுருக்கமாக ஓம்
श्रीगुरुनाथा नमो नमः. இடது கையை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். வலது கை தொடர்ந்து பூமி தாயின் மீது. ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது இடது நாடியை, அதில் உள்ள எல்லா சக்கரங்களையும் சுத்தப்படுத்துங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எனது இடது நாடியை பாதிக்கும் எல்லாவிதமான எதிர்மறை சக்திகள், எனக்கு நானே விதித்துக் கொண்ட சுய கட்டுப்பாடுகள், தூய்மையற்ற ஆசைகள், மமகாரம், கடந்த கால வாழ்க்கையை பற்றிய தேவையற்ற சிந்தனைகள், இவை அனைத்தையும் தயவு செய்து பூமி தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். குண்டலினி சக்தியின் நுண் அதிர்வுகளை தயவு செய்து இடது நாடியில் உள்ள எல்லா சக்கரங்களிலும் உணரச் செய்யுங்கள் தாயே. ஸ்ரீ மாதாஜி, தூய ஆசைகளை எங்களது இடது நாடியில் நிரப்புங்கள். ஒரு முறை ஸ்ரீ நிர்மல் இச்சா, அதாவது தூய ஆசை, நிர்மல் இச்சா எனும் மந்திரம். त्वमेव साक्षात् श्री निर्मल इच्छा नमो नमः. வலது உள்ளங்கை மேல் நோக்கி மடியின் மீதும், இடது உள்ளங்கை ஆகாயத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து எங்களது வலது நாடியில் உள்ள எல்லா விதமான எதிர்மறை சக்திகளையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, எனது வலது நாடியை பாதிக்கும் நான் என்ற அகம்பாவம், எதிர்காலத்தை பற்றிய அதீத சிந்தனைகள், கோபதாபம், விருப்பு வெறுப்பு மற்றும் தூய்மையற்ற கவனம், இவை அனைத்தையும் ஆகாய தத்துவத்தில் வலித்துக் கொள்ளுங்கள். ஸ்ரீ மாதாஜி, தயவு செய்து தூய்மையான கவனத்தை எங்களது வலது நாடியில் அருளுங்கள். ஸ்ரீ நிர்மல் சித்தா எனும் மந்திரம் ஒரு முறை. त्वमेव साक्षात्
ஸ்ரீ நிர்மல் சித்தா நமோ நமः. இரண்டு கைகளையும் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தால் முதலில் மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். அன்னையே ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் கள்ளம் கபடமற்ற குழந்தை தன்மை உடையவனான். இரண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு நமது கவனத்தை கொண்டு வருவோம். இடது உள்ளம் கையை நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். வலது அடி வயிற்று பகுதியில். அன்னையே, தயவு செய்து எங்களது கல்லீரலில் உள்ள எல்லா விதமான வெப்பத்தினையும் வெளியேற்றுங்கள். தயவு செய்து எனது கல்லீரலை குளிரச் செய்யுங்கள். அன்னையே, தங்கள் அருளால் நான் இந்த எண்ணங்கள் அல்ல, தங்கள் அருளால் எனது எண்ணங்களை தூய்மைப்படுத்துங்கள். நான் இந்த எண்ணங்கள் அல்ல, நான் இந்த எண்ணங்கள் அல்ல, நான் தூய ஆத்மா. மெதுவாக இடது கையை நம் மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை இதே சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். இடதுபுறம் நம்முடைய வலது உள்ளம் கையை இதே சக்கரத்தில் வைத்துக் கொள்வோம். அன்னையே, தயவு செய்து எங்களது இதயத்தை முழுமையாக திறந்து விடுங்கள். அதை அன்பினால் நிரப்புங்கள் தாயே. கட்டுப்பாடுகளற்ற தூய அன்பினால் நிரப்புங்கள் தாயே. நான் அனைவரையும் முழு மனதாக நேசிக்கிறேன். நான் அனைவரிடத்திலும் அன்பாக இருக்கிறேன். ஸ்ரீ மாதாஜி, தங்கள் அருளால் நான் இந்த உடலோ மனமோ புத்தியோ அல்ல, நான் தூய ஆத்மா. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. இதை பிரதிபலிக்கும் விதமாக 12 முறை நாம் அனைவரும் சிவோகம் என்று கூறுவோம்.
சிவோகம் என்பது நான் ஆத்மா என்று சொல்வதற்கு ஒப்பாகும். ஓம் சிவோகம் 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 ஓம். வலது கையை மடியின் மீது வைத்துக் கொள்வோம். நமது கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு செல்வோம். நமது நெற்றி பகுதி, வலது உள்ளம் கையில் 2 பகுதியான நெற்றியும் பிடித்துக் கொண்டு தலையை சற்று நிலத்தை நோக்கி வைத்துக் கொள்வோம். தாழ்த்தி அன்னையை தங்களின் அருளால் நான் மன்னிக்கும் மனப்பக்குவம் மிக்கவன் ஆனேன். நான் அனைவரையும் முழு மனதாக மன்னிக்கிறேன். என்னையும் மன்னியுங்கள் தாயே. அன்னையே, நான் இந்த அகங்காரமோ மமகாரமோ அல்ல. தங்கள் அருளால் நான் தூய ஆத்மா. மூன்று முறை ஓம் ஹம் ஷம் என்று கூறுவோம். இது நாம் அனைவரையும் மன்னிக்கிறேன் என்பதற்கு ஒப்பாகும். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். ஓம் ஹம் ஷம். வலது கையை அடியின் மீது வைத்துக் கொள்ளலாம். கவனத்தை சஹஸ்ராரத்திற்கு கொண்டு செல்வோம். தலையின் மேல் பகுதி, அன்னை ஸ்ரீ மாதாஜி, எங்களது சஹஸ்ராரத்தினை தயவு செய்து முழுமையாக திறந்து விடுங்கள். குண்டலினி தாயின் எழுச்சியை தயவு செய்து எங்களது சஹஸ்ராரத்தில் உணரச் செய்யுங்கள். தாயை, தயவு செய்து எங்களது சஹஸ்ராரத்தில் வந்து அமருங்கள். தாய், தங்களின் வருகை நுண் அதிர்வுகளின் மூலமாக முழுமையாக உணரச் செய்யுங்கள். சிந்தனைகளற்ற ஒருங்கிணைந்த ஏகாகாரித்தா நிலையை இந்த தியானத்தில் எங்களுக்கு அருளுங்கள். தாய், நாம் அனைவரும் கூட்டாக ஒரு முறை ஓம் என்று உரைப்போம்.
ஆழ் மனதின் இந்த அமைதி தொடர்ந்து அனுபவிப்போம். இந்த தியான நிலையில் ஸ்ரீ மாதாஜி அவர்களின் அருளுரையுடன் தொடர்வோம். வீடியோ ஷேர் செய்கிறீர்களா?
The prophets are born and create a ripple in our consciousness, a new dimension to our understanding, to religion, dharma, which has to be assimilated and has to be understood that whatever the previous prophets have said has to be culminated into something else. So, as we can say, Muhammad Sahib has said that all these prophets who have come on this earth have created a new ripple and also has sustained human beings with a newer evolution, a newer foliage opening into them. The idea of human beings of newness is that we have to give up all that is old and we have to become new. Or they think that newness means absolutely a juxtaposition condition in which one has to rise. And this is the cause of the folly of many people in the West as well as in the East. Whenever a new theme started, like we can say that first of all, a great saint came on this earth and he found that the people are following the idol worship in a very wrong way. Because it is said in the Bible that whatever is created by Mother Earth should not be reproduced and worshipped. So they created another extreme religion out of it, saying that nothing should be worshipped, but it is said whatever is produced by the Mother Earth. So there are so many such things all over the world which are created by the Mother Earth. So they should not be worshipped by reproducing them and making images out of them. When such a prophet died, saying that this should not be done, one should not worship images, the other side of it started the extreme, going to the extreme that there should be no worship even if the Mother Earth has created. So all the human beings were divided into extreme conditions. One situation comes in where one has to say that this should not be done. So people take up that theme and just start building up onto that and saying that this should not be done as told by the Prophet. Of course, after the death of the Prophet, when the Prophet is living, nobody listens to him. They all torture him, bother him, do all kinds of things, and ultimately they may even kill him. Then another point is, every prophet is born at a different period of time. So depending on the time when he is born, he talks of a particular problem. Say when Muhammad was born, Muhammad Sahib said very clearly that you should not drink. So people said that all right, we will not drink but we can smoke. So he had to rectify himself. He said, I am the last who has come, but he found that it is not so. So he came back again as Nanaka to tell people that do not smoke also. Like that, the persons or the group of persons who follow one incarnation go to another extreme and try to push down all the traditions, all that has come so far built up, like cutting the whole tree and start their own tree, which is artificial.
Then the quarrel started when Muhammad Sahib was driven to another level, and then Nanak's disciples were driven to another level where they just thought they have no relationship with each other, which is not true. Afterwards also, so many such things have happened in this world. We can see that any revival starts, people go to the extreme of it and get completely ruined. In Christianity, you will find the same thing happen. When Christ came in, whatever problems he faced, he talked about them. But the main thing he had to talk about the resurrection, about the ascent, and he talked about the ascent. He talked about the spirit, and in his resurrection he showed that he ascended. But people did not stick to that point. They never thought that you have to ascend in Christianity. Nobody bothered that you have to ascend. They took a small little things from somewhere. Also, a person came later on called St. Paul, who was not at all with Christ or anything. He started a religion of Christianity which was all absurd, against Christ, antichrist. None of these prophets have discarded any prophet who came before them. Now the problem came in that one has to integrate. And Muhammad Sahib knew that a day will come when this integration problem will start. And he talked a lot about Sahaja Yoga, in the sense he said when the resurrection time will come. He talked more about resurrection than about doom time. Most surprising thing is about Qayamat. He spoke very little. He spoke really about the resurrection time, because that was the problem. The problem that they face, they talk about. I have told you how Buddha talked only about Atma Sakshatkara and not about God, because those people who went to God or thought of God or just studied God thought they were gods themselves. So he said you must get your self-realization. Then Mahavira, who talked about the hell where people can go, because that was his job, the part of it and the part of it and the part of it and the part of it. These are the different aspects of human beings which they had to awaken. Different aspects. When Muhammad Sahib started teaching people to do namaz, people used to laugh at him. What is he doing? Why does he want us to put hands like this? Why does he want us to sit down or put our hands on the knees? Now you understand, as Sir Yogis, what it means, that he wanted us to improve our nabis first, our dharma first. All this movement was to jerk out the Kundalini, but without realization being there, namaz would not work out. You may break your knees, you may do what you like. But the extremes people catch hold of it and not the reality. And they make a fuss out of it, and they may create a big organizations and things, and that's how it is called. So when he said that Allahu Akbar is to be said with your fingers in your ears, you all say that, isn't it? All the Sahajogis say with this finger in their ears, Allahu Akbar. Because you know this is the finger that represents the Vishuddhi, and the Vishuddhi chakra, deity Shri Krishna, becomes the Virata, the Akbar. So when you say about Akbar, you have to put your fingers into your ears and you have to say Allahu Akbar. Whole relationship and everything was never understood. For Indians, Shri Krishna was their avatara. For Western people, Christ was their avatara. For other people of Arabistan, Muhammad was their avatara. How can that be? They are all related to each other. So how to relate it to each other is a problem of Sahaja Yoga. When they come from different communities and different fixed ideas, it's impossible to stir them and tell them that you are all one. We talk of Hindu-Muslim unity. For example, Muhammad Sahib
didn't know there were problems like that. But Nanaka did say, we have come to do Hindu-Muslim unity. But in the outside, if you do the Hindu-Muslim unity or any unity, it doesn't work out. It doesn't work out in the outside relationship. Even your brother may not be your own brother. If it is working outside. But if the spirit is awakened within you, then spirit is the one which is the connection with the whole, with the Virat, with Akbar. When Akbar is to be felt, you have to have your realization, otherwise you are just talking in the air. You don't know who is this Akbar. You have to get connected to that Virat, and that Virat is the primordial being. We are actually not integrated at all because we have different incarnations. Even if you are not absolutely atheist, even if you don't say that you do not believe in God or believe in something else which is anti-God, even if you believe in God, you believe in God in fragmentations, in his different aspects. But you don't see him in collectivity. You have to see that he is one God. Everybody says he is one God. Of course he is one God. I am one person, but I am also a housewife. I have to do some work for my household. I am also a sister of somebody. I am also your mother and mother of my own children and also a grandmother. So I have so many various aspects of my work which I do. One person has to do it. When we talk of God as one, we think he is Rock of Gibraltar, just one piece. Even Rock of Gibraltar, if you go and see, it is not one piece. Anything in this world you cannot say is one piece. It has to be a compound or a mixture of something. Then how can God be just one piece hanging in the air like one? God is one. So we will not have any other aspect of God. God has many aspects, which one has to understand. So there are two concepts which work out in this world, I feel. One is that they believe that there is only one God and there cannot be many aspects of God, which is wrong. Christ has said, those who are not against me are with me. So this kind of a mental conception about God, that he is just like Rock of Gibraltar. See now this pendant you have done it, there are so many lights. They are all giving one light to all of us, they are not giving separate lights, are they? How are they fighting with each other? What is the fight going on? They are adding to the same light. This is one pendant, but we have so many lights. We cannot do with one light. At different periods, a person has to be born. Every period, a person had to be born to enlighten one aspect of human awareness and consciousness. Variety has to be there because human beings are varied. And the variety is that supposing you are supporting somebody's right-sidedness, then there should be somebody who will come and support the left-sidedness. And it is all done so well within us, but it is only human beings in their obstinacy and in their ignorance cannot see it. We all are made the same way, if you see in the whole world. Of course, there is variety in appearances. Maybe an Indian looks like an Indian, and but in India only you can see Indians have so many different faces. You can find all colors and all kinds of things on their faces. In India is the only place where you find all kinds of people. You can have people like Russians, you can have people like Japanese, Chinese, you can have people like Africans. All kinds of people are in this country to show that all people can be called as one race as Indians. Now,
it is not always ignorance that makes people forget that we are all one. Every human being laughs the same way. Does he laugh in a different way? If he has to eat the food, he masticates the same way. He cries the same way. When he cries, his crying is the same. His actions are the same way. If a woman is angry with her husband, yesterday I saw Birju Maharaja's program with my brother, and I was amazed how universal we are in our expressions. He was showing how a woman gets angry with the husband and how she behaves. If you see those actions which are depicted, you will be amazed that they are done by all the women all over the world. And the reaction of man, if you want to see, all the men act in the same way. My husband was secretary to Shastri Ji, you know that. And he went with Lal Bahadur Shastri to Tashkent at his last time. But also he went once to Yugoslavia. And there, who was it? General Tito was where? Yugoslavia. And General Tito's wife, you see, got very friendly with Mrs. Shastri. Both were very friendly. So Shastri Ji warned his wife, see now, you are great friends, and now don't start crying like an Indian woman when you leave. So poor thing was controlling her tears all the time. But she told me I was controlling, but it is she who started crying. And such a lot, and then she started crying loudly, hugging me. So I just could not control myself. I also gave in, I also started crying. And both the husbands started looking at the ground. So basically, all the women, all the men in the whole world react the same way to a situation. And you can see their reactions very clearly when it comes to children. They all act in the same way, in the same manner. Supposing they hear that two children are caught up in the air somewhere or something is happening to them, the whole world will be worried about them, how they are going to be saved. Something must be done to save them. The whole world will be praying to God, oh God, please save these two children are caught up there somehow or other. Everybody will be worried as if their own child is there. Even when it comes to death, I have seen that. When there was the spacecraft was going to land and people were worried that they may be lost. I know in every masjid, in every temple, in every church and everywhere, they were Americans. Nobody thought of Americans, what religion, anything. To them it was a part of human beings, you see. The human bondage started acting. That time they never thought what country they were, what Americans have done to Indians, nothing of the kind. They just thought, oh God, these people are, oh God, please save them. Everybody prayed to them, prayed to God and prayed for them that they should be saved. That time, what had happened to us? How did we forget? We touched the reality at that time. And that is what it is. Anybody who tries, these Jews, when they were troubled by Hitler, everybody's sympathies were with them. But when these Jews started troubling the Muslims there, everybody's sympathies were with Muslims. Then why don't you think on religion? Even the Jews had sympathies with Muslims. Then we don't think what differences we have with them. None of the people I heard said, all right, they are punished or it's all right. Not even Jews. So the part that is within us, which is human, becomes absolutely troubled when we see some other human being is tortured. Of course, with these horrible ideas of fanaticism or maybe fear or maybe aggressiveness or whatever it is, we may try to be cruel. If you ask the people of Germany, how do they feel about the massacre? They just put down their heads. They said, we don't know, we were not ourselves. How we did it, we don't know. How it happened, we just don't know how it worked out. So when the violence is over, you just start feeling, oh God,
I am a human being, they were human beings. So this oneness comes in. The feeling, the awareness comes in. It is not so in the animals so much. If they have to work, if they have to be active, they will be together. But if something dies, they are not bothered. Even if a child, or say of a monkey, is sick, the mother will be worried. She'll be screaming, shouting. But if the thing is dead, she will just throw away the child on one side and get up. It's only the human beings who can feel that oneness. So in our nest, this was given to us by Sri Krishna's advent. He gave us this awareness of human, or he keeps that awareness within us. We have to accept him as a person who gives us this awareness of human relationship. And whenever there has been problem, like this, somebody told me that in Somnath people believe that Sri Krishna came as Muhammad Ghazni to give lessons. So many Hindus believe. It was Sri Krishna who came as Muhammad Ghazni to give a lesson to these horrible Brahmins who were making money out of that temple. So many Hindus believe that. That to punish these horrible Brahmins who were making money, he had to come as Muhammad Ghazni to break that idol which was giving them so much money, and they were making all kinds of you can say extractions from the poor devotees who were devoted to that temple. It was only he could do it. So we have to understand that when we are not integrated, we cannot feel the integration of our being. We are not integrated, that we have to realize. Our mind works in one way, our heart works in another way, our liver works in another way. As I told you, I am quite surprised that when they have told that don't drink, those people who follow these religions still go on drinking. But apart from that religion, forget it. They see a man going into a pub and falling and faltering, coming out, still they enter into the same to get to the same situation. Why? Because the mind tells them not to do it. Mind says don't go. The brain says don't go. But their heart is weak. They cannot. The habits. All the habits come through this kind of disintegration. We are so disintegrated within ourselves that if a person wants to do something, he just does the opposite of it. And that is the reason why we accept this kind of juxtapositions in life, what was told by him about music and about everything. அடுத்து ஒரு 3 நிமிடத்திற்கு ஒரு சிறிய பாடலை கேட்டு தியானத்தை தொடருவோம். निरंजनी डोळे निरंजनी डोळे दिव्य रूपागळे निरंजनी डोळे दिव्य रूपागळे वात्सल्य लोपले जगत तुझे सारे निरंजनी डोळे
दया क्षमा शांति शून्यता तू अबोध मनाची नम्रता तू मूर्तिमंत सहज तरुण गेले सहज तरुण गेले भवसागर हा सहज तरुण गेले भवसागर हा सहस्रारी रमणे रूप तुझे पाहता सहज तरुण गेले भाव माझे अर्पण भाव माझे अर्पण तुझे चरणी भाव माझे अर्पण तुझे चरणी जन्म जन्मी राहीन तुझे अर्चनी भाव माझे अर्पण निरंजनी डोळे निरंजनी डोळे दिव्य रूपागळे निरंजनी डोळे दिव्य रूपागळे वात्सल्य लोपले जगत तुझे सारे निरंजनी डोळे निरंजनी डोळे निरंजनी डोळे கண்களை மூடிய நிலையில் நமது கவனத்தை கைவிரல்களின் நுனிகளுக்கு கொண்டு செல்வோம். உடலும் மனதும் தியானம் தொடங்குவதற்கு முன்பு எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கின்றது என்பதை ஒவ்வொருவரால் தனியாக உணர முடியும். நல்ல ஒரு மனசமாதானம், எண்ண ஓட்டங்கள் இயல்பாக என்றதை உணர்ந்தால் இந்த தியானம் குண்டலினி விழிப்புணர்ச்சி நம்ம நன்றாக வேலை செய்கின்றது என்பதை புரிந்து கொள்ளலாம். எந்தவித சலனமும் இன்றி, எந்தவித கவலையும் இன்றி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்மால் ஒரு விதமான ஆனந்தத்தில் லயித்து இருக்க முடிகின்றது என்றால் அதனை நமக்கு வழங்கிய நமது குரு ஸ்ரீ மாதாஜி அவர்களுக்கு நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். சரணாகதி ஸ்ரீ மாதாஜி, சரணாகதி ஸ்ரீ மாதாஜி. இன்றும் எங்களை இந்த தருணத்திலேயே வைத்திருக்கிறார். இந்த அனுபவத்திற்கும் தங்களுடைய சொற்பொழிவிற்கும் நன்றிகள் பல கோடி. ஸ்ரீ மாதாஜி.
நாம் அனைவரும் கூட்டாக குண்டலினி சக்தியை மேலே எழுப்பி கவச்சமிடுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. जय श्री माता जी, प्रकाश सर। ஜெய் ஸ்ரீமதி. जय श्री माता जी। ஜூமில் இருப்பவர்கள் நீங்கள் கலந்துரையாட விரும்பினால் அன்மியூட் பண்ணி கதைக்கலாம்.